ஹே காய்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சின்ன டிப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுல வந்து ஒரு சின்ன 2 விட்ஜெட் வந்து சொல்ல போறேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம டிசைன் பண்றோம் அப்படின்னா, இல்ல ஒரு கம்பெனிலேயே ஒர்க் பண்றோம் அப்படின்னா, அந்த டைம்ல வந்து நம்ம டீம் லீடோ இல்ல டிசைன் லீடோ யாரோ வந்து நம்மளுக்கு வந்து நோட் சொல்லுவாங்க. என்னென்ன மாதிரி என்னென்ன டாஸ்க்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்கல்ல, என்னென்ன பேஜஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா வந்து நம்ம ரிவ்யூ எடுக்கும்போதும் கூட நம்ம டக்கு டக்கு டக்குன்னு நோட் பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன லிஸ்ட் இருக்கு, என்னென்ன பக்ஸ் இருக்கு, என்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஈஸி வேல வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த டூ டூ யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஓகே உங்களோட டாஸ்க்கை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும், டிசைன் டாஸ்க்கை மட்டும் அப்படின்னாலும் நீங்க வந்து இந்த விட்ஜெட் வந்து யூஸ் பண்ணலாம். நான் ரீசெண்டா வந்து இத யூஸ் ட்ரை பண்ணேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிகாஸ் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல வொர்க் பண்ணும்போது, ரிவ்யூஸ் பண்ணும்போது ஒரு மாடியூல்லயும் வந்து நெறைய கரெக்ஷன் வரும். நம்ம நோட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த சேஞ்சஸ வந்து மறந்துருவோம். ஓகேங்களா? ஸோ வந்து டூ டூ விட்ஜெட் வந்து நாங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதே மாரி இது வந்து டெலீட் ஆகாது. நம்ம டெலீட் பண்ற வரைக்கும் கண்டிப்பா அந்த கேன்வாஸ்ல தான் இருக்கும். அந்த ஃபைல்குள்ளேயே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நான் உங்களுக்கு 2 டூ டூ லிஸ்ட் வந்து சொல்றேன். இதுல வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டா இருக்கோ, நீங்க வந்து அத யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, எங்க இருந்து டு டூ வந்து விட்ஜெட்ஸ வந்து எடுக்கணும் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். ரிசோர்ஸ் ஆப்ஷன் இருக்கா இந்த மேல நேவிகேஷன்ல, அத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல காம்போனன்ட், பிளக்இன், விட்ஜெட்ஸ்ன்னு இருக்கும். இந்த விட்ஜெட்ஸ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம டு டூ டைப் பண்ணோம் அப்படின்னா வந்துரும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கோப் டு டூன்னு ஒண்ணு இருக்கும். அத நான் ஒண்ணு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு செக்லிஸ்ட் கஸ்டமைசபிள் டு டூ அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? இது 2மே வந்து நான் யூஸ் இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நார்மலா வந்து நம்ம வொர்க் பண்ற ஃபைல்ல வந்து பிளேஸ் ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கோப் டூ டூ பத்தி சொல்றேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாவே இருக்கும். நான் வந்து ஆட் டூ டூ அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாம்பிளுக்கு ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி நான் ரைட் பண்றேன். அவ்வளோதான். நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுச்சு. டு டூ வந்து லிஸ்ட் வந்து ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா, திருப்பி ஆட் டூ டூ அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, திருப்பி ஆட் ஆயிரும். இதுக்கு வந்துட்டு அபவுட்ன்னு போடுறேன். அபவுட் பேஜ். இப்ப இல்ல இது எனக்கு வேண்டாம் நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா, 3 டாட்ட கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டெலீட் ஆப்ஷன் இருக்கும். டெலீட் பண்ணிக்கலாம். அ இல்ல இந்த டாஸ்க்க வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த செக் பாக்ஸ வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கீழ வந்து ஒன் பை ஒன்னா வந்துரும். இப்ப நான் முடிக்காத டாஸ்க் எல்லாமே வந்து இங்க இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் ஒண்ணு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லைன் பை லைனா மேல இருக்கும். நான் கம்ப்ளீட் பண்ண டாஸ்க் எல்லாம் கீழ வந்து ஒன் பை ஒன்னா வந்து ஆர்டரா வந்துட்டுருக்கும். அதே மாரி இதுல வந்துட்டு டைட்டில் இருக்கு. ஓகேங்களா? நம்ம இந்த டி அப்படின்னு இருக்கும். ஆட் அ டைட்டில். இத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து டைட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மாடியூல் நேம் வந்து நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாடியூலுக்கான டாஸ்க்ஸ் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்ற மாரி நீங்க நோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டூ டூ லிஸ்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு செக்லிஸ்ட் கஸ்டமைசபிள் டூ டூ விட்ஜெட். இதுல பார்த்தீங்கன்னா, இதுவுமே எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருந்த மாரி இருந்துச்சு. ரீசென்ட்டா நான் இதுதான் யூஸ் பண்றேன். அதே மாரி நீங்க ஏதாச்சும் டிஃபரெண்ட்டா டூ டூ வந்து யூஸ் பண்றீங்க, இல்ல விட்ஜெட்ஸ் வந்து யூஸ் பண்றீங்க, அது ஃபிக்மால வந்து டிசைன் பண்றப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆ இந்த செக்லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து நம்ம டைட்டில்ல வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். மாடியூல் ஆட் அ டாஸ்க் குடுத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஈஸியா ஆட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாரி நான் ஹோம் பேஜ் வந்து டைப் பண்ணிக்கிறேன். தென் கான்டாக்ட், அபவுட் வந்து 3 வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணணும், ரீஆர்டர் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இதுல. நான் இந்த ஆரோவ கிளிக் பண்ணீங்கன்னா, கான்டாக்ட் வந்து ஃபர்ஸ்ட்டா போயிரும். இந்த மாரி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும், நம்ம ஈஸியா வந்து அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த 3 டாட்ட கிளிக் பண்ணீங்க சாரி இந்த மெனு இருக்குல்ல, இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிரையாரிட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து வரும். பிரையாரிட்டில பார்த்தோம் அப்படின்னா, ஃபிளாக் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ரெட்டா இருந்தா ஃபர்ஸ்ட் நம்ம பிரையாரிட்டி அதான் இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். ஹை பிரையாரிட்டி, அதுக்கப்புறம் வந்து மீடியம், லோ பிரையாரிட்டி இந்த மாரி. இது வந்து ரெட். அப்போ நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் முடிக்கணும் டாஸ்க்ஸ் எல்லாமே. தென் வந்துட்டு நான் டிக் பண்ணேன் அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் அவுட் ஆயிரும். ஓகேங்களா? அந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆயிரும். அப்போ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதே மாரி செக் பாக்ஸ் இருக்கும். இல்ல வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் அந்த ஹை பிரையாரிட்டி நான் மார்க் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, நார்மலா வந்து ஒயிட் குடுத்தீங்க அப்படின்னா, அது என்ன ஆயிரும் அப்படின்னா, ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? அது இவ்வளோதான் ஈஸி தான். சிம்பிளா வந்து நம்ம வந்து டாஸ்க்ஸ் எல்லாமே ஃபிக்மால வந்து ஆர்கனைஸ்டா நம்ம ஈஸியா யூஸ் பண்றதுக்காக வந்து இந்த விட்ஜெட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் ரீசென்ட்டா யூஸ் பண்ணேன். ஸோ ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. இது யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இத ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாரி உங்களுக்கு ஏதாவது நியூ விட்ஜெட்ஸ் தெரியும் அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.